ப்ரைஸ் லார்ட். அதாவது ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணார்னா, அவருடைய சொந்த வீட்டை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்காருனா, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்களோ ஆண்டவர்கிட்ட வரவே இல்லை. அவர் எவ்வளவு ஆண்டவர் பற்றி சொல்லியும் அவங்க மனம் திரும்பவும் இல்லை. அப்போ அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். நான் இவ்வளவு ஊழியம் செய்கிறேன், அதுக்குரிய பலனே நான் பார்க்க மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு, சரி பேசாமல் நம்ம ஊருக்கே போயிடலாம், நான் ஏன் இந்த ஊருக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சுவிசேஷம் சொல்லியும் யாரும் கேட்க மாட்டேன்றாங்கன்னு அவர் ஊருக்கு போயிடலான்னு தீர்மானித்தாராம். அப்போது சரி போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நண்பர்கிட்ட கடிதம் எழுதி கேட்டாராம், இந்த மாதிரி இருக்குது, நான் திரும்பி போகலான்னு நினைக்கிறேன். அப்போ அவர் உடனே பதில் அமிச்சாராம். என்ன தெரியுமா அமிச்சாரு? கண்ணீரோடு நீ இதே காரியத்தை தொடர்ந்து செய், அந்த பலனை பார்ப்ப அப்படின்னு. உடனே அதுக்கப்புறம்தான் இவர் என்ன பண்ணாரா, இந்த ஊழியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் தான் ஊக்கமாக தன் கண்ணீரை ஆண்டவர் சமூகத்தில் சிந்தி அநேக நாள் காத்திருந்து மறுபடியும் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்தார். அப்போ அந்த பலனை அவர் பார்த்தார். ஆமாங்க, யாக்கோபு 5:16, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பலன் இல்லாமல் கவலைப்படுறீங்களா, சோர்ந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் கண்ணீரை சிந்துங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் கஷ்டத்தையும் உங்கள் சோர்வையும் விட்டுடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். நீங்கள் செய்கிற பணியை, ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்க. அதற்குரிய பலனை நீங்கள் சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.